இட்ஸ் வென்ஸ்டே மார்னிங். காலையில் எழுந்த உடனே முதல்ல உள்ளே போகிறது பார்த்திங்கன்னா கிச்சன் தான். ஊற வைக்க வேண்டியதெல்லாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரெஸ்ட் ரூம்குள்ளேயே போவேன் நான். ஏன்னா டைம் கன்சியூம் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நான் கிச்சனுக்குள்ளே தான் வருவேன். இந்த லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டும் முன்னாடி நாளே பிளான் பண்ணால் தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஸ்மூத்தாக போகும். நான் வந்து இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸ் பார்த்துருந்தேன் கோவக்காய் ஃப்ரை பண்ணுறது. ஸோ அதே பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு எல்லாமே கோவக்காயெலாம் நைட்டே கட் பண்ணி வச்சுட்டேன். இதோட ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்க்காமல் கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, எள்ளு, சீரகம் அண்ட் வேர்க்கடலை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அது கூட வந்து பூண்டு ஆட் பண்ணி மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பவுடராக நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் கோவக்காய் வந்து எண்ணெயில் வறுத்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா அது எண்ணெயிலே ரோஸ்ட் ஆன பிறகு இந்த பவுடரை வந்து நம்ம கொட்டி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். சீரியஸாக சொல்லணுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து இவ்வளோ டேஸ்ட் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அண்ட் லஞ்சுக்கு வந்து மீட் புலாவ் தான் பண்ணியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை ஊற்றிட்டு நேற்று வச்ச காரக்குழம்பு இருந்தது, அதை வச்சு சாப்பிட்டாச்சு. அண்ட் எல்லாேருக்கும் வந்து என்னோடய ஷார்ட்ஸ் எல்லாமே வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது பிடிக்குதா இல்லை ஆடியோ நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.